வந்து தண்ணி ஊற்றும் போது நான் இப்படி நான் பாய்ச்சவே மாட்டேன். ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்தது, நம்ம தண்ணியே இல்லை, தண்ணி நிறைய அந்த கேனுக்கு தேவைப்படுதுனா தான் நான் இந்த மாதிரி பைப் விடுவேன். மற்ற டைம்லலாம் வந்து நான் சென்டரில் ஒரு ஃபிங்கர் வச்சுக்கிட்டு தான் வந்து நான் வந்து ஃபோர்ஸபிளாக வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ அது சில பிளான்ஸ்க்கு வந்து செடி ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங்க்லிங் மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த பைப்லேயே தான் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் காட்டுவேன் வாட்டரிங்கில். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பூச்சிகள்லாம் இருந்ததுன்னா கூட நேச்சராகவே வந்து இப்போ இந்த மாதிரி தான் மழையோடைய ஃபோர்ஸ் இருக்கும், மேலேருந்து நமக்கு கீழே வரும்போது அந்த ஃபோர்ஸ் இருக்கும், அதனால தான் பூச்சிகள்லாம் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபோர்ஸ் வந்து சில பிளான்ஸ்க்கெலாம் நான் வந்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்டனிங் பிளான்ஸ் வச்சுருந்தோன்னா நம்ம வாட்டரிங் பண்ணும்போது இப்போ ஓவரால் பாருங்களேன். ஸோ அந்த வாட்டர் லுக்கில் பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் என்ஜாய் பண்ணுவேன், அந்த க்ரீனரி லுக்கு. அதே மாதிரி வந்து மோஸ்ட்லி பிளான்ஸ்க்கெலாம் வந்து நமக்கு